சிம்பிள் அண்ட் டேஸ்டி பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட். யூஸ்வலாக இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு மசாலா அரைச்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 கிலோ பேபி பொட்டேட்டோவை 75% வேக வச்சு தோல் உரிச்சு தனியாக வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் காய விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 மிளகு, 2 கிராம்பு, ஒரு 4-5 கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் காய விட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலரை விட்டுட்டு ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிட்டேன். ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.